पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாதம் தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதி தான். சித்திரை மாத தமிழ் வருஷப்பிறப்பன்று மாங்காய், வெல்லம், வேப்பம்பூ, காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சாப்பிடுவாங்க. இதில் இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு அறுசுவை உணவுடன் படைச்சி சாப்பிடுவாங்க. நம் வாழ்க்கையும் அதுபோல தான். அதாவது சித்திரை மாதத்தில் கிரக நிலையை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 13, அதாவது 26/4/2025 ராகு கும்பராசிக்கு மாறுதல், கேது சிம்ம ராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 அன்று புதன் மேசராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 28/11/2025 குரு மிதுன ராசிக்கு மாறுதல். இவ்வாறு கிரகநிலைகள் செயல்படுது. சித்திரை மாத ராசி பலன்களில் அடுத்தது ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பத்தை பற்றி பார்க்கும்பொழுது ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் சக்திக்கு மீறிய செலவினங்களும், உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை குறைவும் மன நிம்மதியை பாதிக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால அதிக செலவுகளும் சர்ம சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யுன்யம் பாதிக்கப்படும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும். தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. பெண் அல்லது பிள்ளை உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடு செல்ல நேரிடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகனான கேது சஞ்சரிக்கிறதுனால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது. அடுத்ததாக உத்தியோகத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று திகழ்வதால் அலுவலகத்தில் பணிச்சுமையையும் பொறுப்புகளும் அதிகரிக்க. இருப்பினும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கிறது மனசுக்கு உற்சாகத்தை அளிக்கும். வேலை வாங்கினாலும் கூலி கொடுக்க தயங்காதவர் சனி பகவான். இதனை மேசராசி அன்பர்கள் அனுபவத்தில் காண முடியும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடித்த வேலையெல்லாம் அமைய போகுது. வெளிநாடு செல்ல ஆர்வம் உள்ளவங்க இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். மகத்தான வெற்றி கிடைக்கும். வாழ்வு வளம் பெறும். அடுத்தது தொழில் வியாபாரம். சந்தையில் போட்டிகள் சற்று கடுமையாகவே இருக்கும். அவற்றை சமாளித்து நல்ல லாபம் பெற்று தருவாங்க. சனி பகவானும் ராகுவும் அடிக்கடி விற்பனை சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுனால உற்சாகமாக இருப்பீங்க.
நிதி நிறுவனங்களில் ஆதரவு கிடைக்கும். புதிய முதலீடுகளில் அளவோடு ஈடுபடலாம். அடுத்தது கலைத்துறையினருக்கு, அதை பற்றி பார்க்கும்பொழுது கலைத்துறையினருக்கு சம்பந்தப்பட்ட சுக்கிரனும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. புதிய வாய்ப்புகளில் எளிதில் கிடைக்கும். வருமானமும் போதிய அளவிற்கு இருக்கிறதுனால பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் ஆகிய பள்ளிகள் நடத்துகிறவங்களுக்கு லாபகரமான மாதம் இது. புதிய மாணவ மாணவியர் அதிக அளவில் சேருவாங்க. உங்கள் நிறுவனம் பிரபலமாக போகும். அடுத்தது அரசியல் துறையினரை பற்றி பார்க்கும்பொழுது அரசியல் துறையினர் அன்பர்களுக்கு லாபகரமான மாதம்தான் இந்த சித்திரை மாதம். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். அரசியல் கட்சிகளிடமிருந்து அழைப்பு மேல் அழைப்பு வந்து கொண்டே இருக்கும். சபலங்களுக்கு மனசில் இடமளிக்காமல் உறுதியாக இருக்கிறது எதிர்கால நலனிற்கு ஏற்றதாக. உங்கள் கருத்துக்களை வெளியிடாமல் இருக்கிறது நல்லது. கட்சியில் ஆதரவு நீடிக்குது. ஒரு சிலருக்கு பதவி ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது. மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதனால பாடங்களில் மன ஆர்வத்துடன் ஈடுபடும். விளையாட்டுகளில் பேச்சு போட்டி மற்றும் எழுத்து போட்டி ஆகியவற்றில் வெற்றி உறுதி. உயர்கல்விக்கு பண உதவி அதிகம் பாடுபடாமல் கிடைக்கும். அடுத்தது விவசாயத்துறையினர், அதை பற்றி பார்க்கும்பொழுது பூமி காரகரும் விவசாயம் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் அனுகூலமாக திகழ்வதால் விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். வெயிலினால் பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை. தண்ணீர் வசதி போதிய அளவுக்கு இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. கால்நடைகள் அபிவிருத்தி அடைய விவசாயத்திற்கு தேவையான இடுபொருள்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். அடுத்தது பெண்மணிகள், அதை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 27 வரை குரு பகவான் அனுகூலமாக இல்லை. மற்ற கிரகங்களினால் அளவோடு நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் அனைவரிடமும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றனர். அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்க. தற்காலிக தசா புத்திகள் அனுகூலமாக இருப்பின் சிறு ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். மணமாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு வரன் அமைவது தாமதப்படலாம். ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறதுனால பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேணும். மேல் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் வேணாம். விரயஸ்தானத்தில் உள்ள சூரியனின் நிலையால் சருமம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. உடல்நிலையில் சிறு பாதிப்பு என்றாலும் கை வைத்தியம் செய்து கொள்ளாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேணும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலை நேரத்தில் சனிக்கிழமையில் எள் எண்ணெயும் வியாழக்கிழமையில் பசு நெய்யையும் தீபத்தில் சேர்த்து வருவது மிக சிறந்த பரிகாரம். கைமேல் பலன் தரும். இதை அனுபவத்தில் காணலாம். தினமும் காலையில் நீராடிய பிறகு ஸ்ரீ கந்தர் சஷ்டி கவசமோ மாலை நேரத்தில் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமமோ சொல்லி வருவது நல்லது. தினமும் ஒரு சர்க்கம் சுந்தரகாண்டம் படித்து வரவோ. சுந்தரகாண்டம் சர்வதோஷ பரிகார ரத்தனம் என கொண்டாடப்படுது. அனுகூலமான தினங்கள் சித்திரை 1 to 3,
8 to 10, 14 to 17, 22 to 24, 28 to 30. சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 5 முதல் 7 பிற்பகல் வரை.